மாற்றுத்திறனாளிகளும் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியவங்க, ரொம்ப பேணி பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. ஏன்னா பல சூழ்நிலைகளால அவங்க மாற்றுத்திறனாளிகளா மாறுறாங்க. இல்ல பிரசவிக்கப்படும் போதே மாற்றுத்திறனாளிகளாக பிரசவிக்கப்படுறாங்க. இதுக்கு பல மருத்துவ காரணங்கள் இருக்கு. தாய்மையின் போது தாய் வந்து பல அவஸ்தைக்குள்ளானா, அவங்க மன உளைச்சலுக்குள்ளானா, அவங்க எடுக்கிற மாத்திரை மருந்தோட பக்க விளைவுகளால, அவர்கள் போதிய சத்தான உணவுகள் வந்து சாப்பிடாததுனால, புற காரணிகள் அவர்களை படுத்தும் பாடுகள்னால, இல்ல விபத்துக்குள்ளாகிறதுனால, இல்ல அதிர்ச்சிகரமான செய்திகளை கேட்டு மனம் வருந்துறதுனால, இப்படி பல காரணங்கள், இல்ல அவர்களுடைய மரபணுவிலேயே உள்ள சில குறைபாடுகள்னால, பல காரணங்களால வந்து குழந்தைகள் பிறக்கும் போதே மாற்றுத்திறனாளிகளா பிறக்கிறாங்க. பிறந்த பிறகு வளர்ச்சி குறைபாடுகள் அந்த பிறந்த பிறகு கூட அவர்களுக்கு வந்து பிரசவ நேரத்துல வந்து மருத்துவர்கள் தவறாக கையாளுவதால் ஏற்படுகின்ற மாற்றுத்திறனாளிகளும் உண்டு. அதே மாதிரி பிரசவிச்ச பிறகு கொடுக்கப்படும் தவறான மருந்துகளோ, கொடுக்கப்படும் தவறான சிகிச்சை முறைகளோ, இல்ல விபத்துக்குள்ளானாலோ, தலையில் அடிபட்டு மூளை பகுதிகளில் ஏதாவது பெரிய காயங்கள் ஏற்பட்டாலோ மாற்றுத்திறனாளிகளாக உண்டு. பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்லையுமே சில வகைகள் எப்படின்னா, உடல் மட்டும் செயல்படாமல் இருக்கும். ஆனால் அவங்க வந்து நல்லா படிக்கக்கூடிய திறமை பெற்றிருப்பாங்க. மூளை செயல்பாடு வந்து அபரிதமாக இருக்கும். இயல்பான மற்றவர்களை போலவே இருக்கும். ஆனால் அவங்களால ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. தங்களுடைய வேலைகளை இன்னொருத்தர சார்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. சிலருக்கு கண் தெரியாது, சிலருக்கு காது கேட்காது, சிலருக்கு கை காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பல உடல் ரீதியான மாற்றுத்திறனாளிகள் உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூளை செயல்பாட்டு குறைவுனால மாற்றுத்திறனாளிகளாக மாறிடுவாங்க. அது மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதுவும் பிரசவ காலத்திலையும் நடக்கலாம், கருவுற்றிருக்கும் போது நடக்கலாம், பிரசவிச்ச பிறகும் நடக்கலாம், 18 வயதை எட்டுவதற்குள்ளாக ஏற்படும் விபத்துகளாலேயும் நடக்கலாம், மரபணுலையும் இருக்கலாம். மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட குறைபாடுடைய குழந்தை இல்ல மனிதன். அது மூளையோட செயல்பாடு தாக்கத்தினால அவர்களுக்கு எல்லா வித குறைபாடுகளும் இருக்கும். ஒரே மனுஷனுக்குள்ள கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது, கைகால் அசைக்க முடியாது, எல்லாத்துக்கும் அதாவது வளராத ஒரு குழந்தை மாதிரியே இருப்பாங்க. எப்படி 10 மாசத்துல நடக்க வேண்டிய குழந்தை உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் குழந்தையாவே இருக்கும். இது ரொம்ப வளர்க்குறதுக்கு, அவங்கள கவனிக்கிறது எல்லாமே படு சிரமமா இருக்கும். எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. இது மூளை பாதிப்பினால ஏற்படக்கூடிய இது. ஆனாலும் இதுலயே பல வகைகள் இருக்கு. கற்றல் குறைபாடு உள்ளவங்க ஒன்று இருக்கு. அவங்க நேரடியாக பார்க்கும்போது சாதாரணமாக தான் எல்லா உடல் வந்து எந்த ஒரு குறைபாடு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அவர்களுக்கு கற்றலில் வந்து பயங்கர குறைபாடு இருக்கும். எழுதுறதுக்கு சிலர் சிரமப்படுவாங்க, பேசுறதுக்கு சிலர் சிரமப்படுவாங்க. ஐ கான்டாக்ட், அதாவது ஒருத்தர முகத்துக்கு நேரம் பேசி பார்த்து பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தில் இருப்பாங்க. ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு குறைபாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக பார்க்கும்போது அவர்கள்ட்ட இருக்க குறைபாடு தெரியும். ஆனால் உடல் ரீதியாக அவர்கள் வந்து நல்லாவே எந்த ஒரு குறைபாடு இல்லாதவங்க மாதிரி தான் தெரிவாங்க. ஆனால் உள்ளூர அவர்களுக்கு மூளைக்குள்ளே ஏற்பட்ட பாதிப்புனால என்ன ஆகும்னா, அவர்களுக்குன்னு ஒரு உலகத்தில் இருப்பாங்க. தன்னுடைய உலகத்தை தாங்களே கட்டமைச்சுப்பாங்க. அவங்களுக்குன்னு சில இசைகள் பிடிக்கும், சிலருக்கு இசையை பிடிக்காது, சிலருக்கு வந்து பொருட்களை போட்டு அதுலேருந்து வர சத்தத்தை கேட்கறதுக்கு பிடிக்கும், சிலருக்கு வந்து அப்படி போட்டால் பிடிக்காது, அலறுவாங்க. அடுத்தது வந்து ரொம்ப அம்மாவோடையே வளர்றதுனால அம்மாவோட மட்டும்தான் கொஞ்சம் அவங்களால வந்து இணைஞ்சு போக முடியும். புரிதல் சக்தி அவங்களுக்கு இருக்காது. நம்ம உலகத்துக்கு இழுத்துட்டு வரணும்னு நினைப்போம். ஆனால் அவங்க உலகத்தை விட்டே வரமாட்டாங்க. அப்போ தீவிர பயிற்சிகள் கொடுத்து சிறு வயதிலே இதை வந்து நாம கண்டுபிடிக்கணும். ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சு வந்து அவங்களுக்கு சரியான ஒரு பயிற்சி கொடுக்கும்போது முற்றிலும் குணமாக்க முடியாட்டாலும் அவர்களை கொஞ்சம் மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். இதுக்கு பல இதுக்கு பல சிறப்பு வகுப்புகள் படித்த, சிறப்பு பயிற்சிகள் எடுத்த ஆசிரியர்கள் இருக்காங்க, சிறப்பு மையங்கள் இருக்கு, சிறப்பு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாம வந்து உரிய வகையில மையங்கள் உருவாக்குவோம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மாவட்ட அளவுல தான் இருக்குது. நான் வட்ட அளவுலயே இதை கொண்டு வந்து எளிதாக இல்லை. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளை கூட்டிட்டு வரதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா அவங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்கன்னா வயதுக்கேற்ற உடல் பருமன் எல்லாமே இருக்கும். வயதுக்கேற்ற அளவில் சாப்பிடவும் செய்வாங்க. அப்போ அவங்கள வந்து தூக்கிட்டு போகிறது, இல்லை அவர்களுக்கு என்னதான் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து கருவிகளோ நடமாடும் மிதிவண்டிகள் எது கொடுத்தாலும் சில மாற்றுத்திறனாளிகள், நான் சொன்ன இந்த மூளை செயல்பாட்டு குறைபாடு உள்ளவர்களால் அதை இயக்கவே அவங்களுக்கு தெரியாது. மூளை நல்லா வந்து புத்தாக்கத்தோடும் புத்துணர்ச்சியோடும் புரிந்து கொள்ளும் சக்தியோடும் இருக்கும். வெளியிலேருந்து சொல்லப்படுறதெல்லாம் அவங்களுக்கு புரியும். ஆனால் எதையுமே அவங்களால வெளிப்படுத்தவே முடியாது. எதையுமே பேச முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கிறத ஆமான்னு சொல்ல முடியாது. அழுக வந்தால் அழ தெரியாது, வலிச்சா சொல்ல தெரியாது. எக்ஸ்பிரஷன் வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, செயல்படவே முடியாது. ஆனால் பலவற்றை அவங்களால உணர முடியும். அது இன்னும் கொடுமை. அவங்கள வந்து தூக்கிட்டு போயிட்டு வரதோ, கல்விக்காக தூக்கிட்டு போகிறது வரதுனாலும் சரி தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்காக அவங்களெல்லாம் தனியாக விட்டுட்டும் போக முடியாது. இவங்களை பராமரிக்கிறது மாதிரி ஒரு சவாலான காரியம் வந்து உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு கடுமையான அவஸ்தை பெற்றோர்களுக்கு. அப்போ அண்ணன் சீமான் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரி, அவர்கள் உடல் தேவைக்கு ஏற்ற கருவிகள்லாம் வழங்கப்படும். அவர்கள் பயணிக்கிறதுக்கு பேருந்துகள், வாகனங்கள்
வாகனங்கள் எல்லாமே அதுக்கேற்ற வகையில் வடிவமைக்கப்படும். அவர்கள் போகின்ற கட்டிடங்கள், அவர்கள் எந்த அரசு கட்டிடமானாலும் சரிதான், எந்த தனியார் கட்டிடமானாலும் சரிதான், ஏன் மாலே ஆனாலே அந்த பிள்ளைங்களுக்கும் உலகத்தை பார்க்கணும், எல்லாரையும் போல மகிழணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். ஆனால் வெளிப்படுத்த அவங்களால தெரியாது. அப்போ அந்த பெற்றோர்கள் அதை அவங்களுக்கு செயல்படுத்துறோம்னா எல்லாமே சிரமமாக இருக்கும். அப்போ அது எல்லாமே அவர்களும் பயன்படுத்தக்கூடிய அளவில் எல்லா ஒரு உள்கட்டமைப்பையும் நான் அதுக்கேற்ற வடிவில் அவர்களும் பயன்படுத்தக்கூடிய சூழல்ல கட்டடங்களோட வடிவமைப்பையும் நான் கொண்டு வருவேன். இப்போ கூட மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் போய் கடற்கரையில் உட்காந்து அதை ரசிக்கும் விதமாக அவங்களுக்குன்னு தனி பாதை போட்டு தனி சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணதா கேள்விப்பட்டேன். நானும் பார்த்துருக்கேன். ஆனால் யாரும் பயன்படுத்தி உட்கார்ந்த மாதிரி இன்னும் பார்க்கல. ஆனால் அந்த அதுக்குன்னு தனியாக ஒரு வழித்தடம்லாம் உருவாக்கியிருக்காங்க, பார்க்க நேர்ந்தது. இப்படி ஒரு இடத்துல செய்யாமல் இயல்பான மக்கள் எவ்வளவு எளிதாக பயணப்படுகிறார்களோ அவ்வளவு எளிதான வகையில் முடிஞ்ச வரையிலும் அவங்களுக்கு என்னென்ன நவீன யுக்திகளை பயன்படுத்தி அவர்களும் பயன்படுத்த வைக்க முடியுமோ அதையும் நான் செய்வேன் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த சதவிகிதம், வேலை வாய்ப்பிலும் சரி, அவர்களுக்கான உதவிகள் வழங்குறது எத்தனை சதவீதம் கொடுக்கணும்னு முன்மொழியப்பட்டு இருக்குதோ அதை அப்படி நிறைவேற்றுவேன். அதை நான் கண்டிப்பா அதை கடப்புல போட மாட்டேன். அவங்க வீதிக்கு போராடுற நிலைமையெல்லாம் நான் கொண்டே வரமாட்டேன் அப்படிங்கிறத அண்ணன் தெளிவா இதுல சொல்றாரு. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு வேலை இல்லங்கள், பாதுகாப்பு காப்பகங்கள் தேவைப்படுமாயின் அரசு அதை ஏற்று நடத்தும். அவர்களுக்கு அங்கேயே கற்கும் வசதிகளையும் அவர்கள் அங்கிருந்தே அவர்களுக்குரிய அவங்க உடலுக்கு ஏற்ற வேலைகளை செய்யக்கூடிய பயிற்சிகளையும் அரசு கற்றுக் கொடுத்து அவங்களையும் திறம்பட காப்பாற்றும் அப்படிங்கிறதையும் அண்ணன் அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு குழந்தைகள்னு சொல்லப்படுகின்ற இந்த மூளை செயல்பாட்டு குறைபாட்டினால் மாற்றுத்திறனாளிகளாக ஆக்கப்பட்ட குழந்தைகளை தான் பயணம் கொண்டு போறதெல்லாம் ரொம்ப சிரமங்கும் போது அதற்கேற்ற கல்வி கூடங்கள் வீட்டுக்கு அருகாமையிலேயே இத்தனை கிலோமீட்டருக்குள்ள அவர்கள் பயன்படுத்தி கொள்ற அளவுக்கு நான் ஏற்பாடு செய்வேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கான கல்வி கூடங்கள் அருகருகே அமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, இவங்க போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு வேலையும் இருக்கு. அப்போ இதையும் எளிதாக்குவேன். ஏன்னா பொதுவான பேருந்துகளில் இவங்களால பயணம் செய்ய முடியாது. இவர்களுக்குன்னு தனியா தானி மற்ற வாகனங்களை பிடிச்சு அவங்க செலவு பண்ண முடியாம என்ன பண்ணிடுவாங்கன்னா கல்வி கூடத்துக்கே அனுப்பாம என்னானாலும் இது இப்படியே தானே இருக்க போகுது, ஏதோ சாப்பாடு கொடுத்து நம்ம பாட்டுக்கு வளர்த்துக்கோன்னு வீட்டுக்குள்ளேயே வச்சு இன்னும் அவங்கள முடக்கி போட்டுருவாங்க. அதற்கெல்லாம் நான் விட மாட்டேன். எளியோரும் எளிமையான பின்புலத்தில் உள்ளவங்களும் சிறப்பான கல்வியை தன்னுடைய மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு கொடுக்கிற விதமா நான் பயணத்தையும் எளிதாக்குவேன். அதுக்கேற்ற வகையில கல்வி கூடங்களுக்கு சென்று வரக்கூடிய வகையில சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட மகிழுந்துகள் இல்ல வேனுன்னு சொல்லக்கூடிய இல்ல சிற்றுந்துகள் இதுகளெல்லாம் அவர்கள் எளிதாக பயணம் பண்ணக்கூடிய வகையில நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படிங்கிற உறுதியையும் கொடுக்கிறாரு. அதனால 2026 தேர்தலில் தவறாம நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்துக்கு வாக்களிங்க.